இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அப்போ அவங்களுடைய அந்த இறுதி அஞ்சலி இல்லாட்டி அவருக்கு நடக்கக்கூடிய சடங்குகள் எங்கே வச்சு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் வச்சு இப்போ நடந்துகிட்ருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்தலா அவர்கள் அதற்கான எல்லா நடவடிக்கையிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. அதன் பிறகு அவருடைய உடல் நேராக கத்தாருக்கு அனுப்பப்பட போகிறது. ஃப்ரைடே அவருடைய உடல் மண்ணில் புதைக்கப்படும் அப்படிங்கிறது தான் அறிவிப்பு. ஆனால் அடுத்த 72 மணி நேரத்தில் ஈரானுடைய ஒரு ஸ்ட்ராங்கான தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய பென்டகன் அஃபீஷியல்ஸ் கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க. அதுவா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இஸ்ரேல் அடுத்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. ஹமாஸினுடைய சீஃப் இல்லாட்டி ஹமாஸினுடைய தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியா அவர்களை நாங்கள் கொண்டுட்டோம். அதே நேரத்தில் ஹமாஸுக்குன்னு ஒரு மிலிட்ரி இருக்குது, அந்த மிலிட்ரிக்குன்னு ஒரு சீஃப் இருந்தார்ல, அவரையும் நாங்கள் கொண்டுட்டோம் அப்படிங்கிறது தான். என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்ஸ் பெஸ்டினுடைய ஒரு அப்டேட், சிரிஸ்கோப் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 தினங்கள் மட்டும் 325 ரூபா வித்துட்டு இருந்த இந்த சிரிஸ்கோப் அமேசான்லாம் 400 500 வித்துட்டு இருக்கிற இந்த மைக்ரோஸ்கோப், பாக்கெட் மைக்ரோஸ்கோப்பை 299 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். 300x டெஸ்டட் ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய லென்ஸ், அந்த லென்ஸுக்கு கீழே ஒரு பேஸ், அதுக்கு கீழே ஒரு எல்இடி, அதுக்கு தேவையான பேட்டரி, வால் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ளடக்கிய இந்த குட்டி மைக்ரோஸ்கோப் நம்ம குழந்தைகளுக்கு சயின்ஸை வேறொரு டைமென்ஷனில் சொல்லிக் கொடுப்பதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த டிவைஸ் இன்னும் 2 தினங்களுக்கு மட்டும், இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் நம்ம கிட்ஸ் பெஸ்ட்டில் 299 ரூபாய்க்கு கிடைக்க போகுது. 2 வாங்கினீங்கன்னா 5%, அகெயின் 3 வாங்கினீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸ்கூல், காலேஜஸ், ரிட்டர்ன் கிஃப்ட் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை வாங்கலாம். சிரிஸ்கோப் 299 ரூபா, டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. முகமது டெய்ஃப் அவர்கள், இந்த முகமது டெய்ஃப் அவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஹமாஸினுடைய மிலிட்ரி சீஃப். இந்த ஹமாஸினுடைய மிலிட்ரி சீஃப் தான் அக்டோபர் 7 இஸ்ரேல் தாக்கப்பட்டது பார்த்தீங்களா, அதற்கு மூளையாக செயல்பட்டவர் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலால் தேடப்பட்டு வந்த நபர். நேற்று இஸ்ரேலினுடைய இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அவருடைய இறுதி மரியாதை அப்படிங்கிறது டெஹ்ரானில் வச்சு நடக்கும், ஈரானில் வச்சு நடக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்த உடனேயே இஸ்ரேலினுடைய கண்களும் இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பும் எல்லாரும் வேவு பார்த்தது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த முகமது டெய்ஃப் அப்படிங்கிறவர் வாராரா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா போன 13ஆம் தேதியே ஒரு தாக்குதலை காசா பக்கமாக இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. அப்படி நடத்தின அந்த தாக்குதலில் முகமது டெய்ஃப் அவர்கள் இருந்தார் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் சொன்னாங்க. ஆனால் அவர் இறந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருந்தாங்க இஸ்ரேல். இறந்ததுக்கான உடல்களோ இல்லாட்டி அங்கே அந்த முகமது டெய்ஃப் அப்படிங்கிறவர் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான அடுத்த கட்ட தகவலோ வராமல் இருந்தது. கொஞ்சம் நாட்களாகவே முகமது டெய்ஃப் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வந்துட்டு இருந்துச்சு. நேற்று முகமது டெய்ஃப் அவர்கள் அங்கே வரல அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றியான செய்திகளை சேகரித்த இஸ்ரேல் இன்னைக்கு ஒஃபிஷியலாக இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் ஒஃபிஷியலாக அறிவிக்கிறார்கள், எஸ், முகமது டெய்ஃப் அப்படிங்கிற இஸ்ரேலுக்கு எதிராக கருதப்பட்ட இந்த ஹமாஸினுடைய மிலிட்ரி சீஃப் இறந்து விட்டான், எலிமினேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலிமினேட்டட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சோதித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் யார் யாரெல்லாம் இந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு காரணமாக இருந்தவங்க, யாரெல்லாம் ஈரானுடைய தாக்குதலுக்கு காரணமாக இருந்தவங்க, யாரெல்லாம் ஹிஸ்புல்லாவுக்கு தாக்குதலுக்கு காரணமாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி கடந்த 5 தினங்களில் மட்டும் முக்கியமான நபர்கள் 12 பேரை கொண்டு இருக்காங்க. அதில் ஐஆர்ஜிசியினுடைய அதாவது இஸ்ரேலினுடைய முக்கியமான இராணுவ தளபதிகள் இருக்காங்க, முக்கியமாக ஹமாஸினுடைய சீஃப் இருந்தார், ஹமாஸினுடைய மிலிட்ரி சீஃப் இருக்காங்க. இதெல்லாம் விட யார் யார் இந்த செய்திகளை வெளியிட்டார்களோ அந்த ஜேர்னலிஸ்ட்டும் இருக்காங்க. அப்படி கூண்டோடி ஒரு கூட்டத்தையே காலி பண்ணியிருக்கிறது இஸ்ரேல். எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுவீங்க, எங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுவீங்க, உங்களை நாங்கள் கண்டுக்காமல் விட்டுணுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி நெத்தன்யாஹு அவர்கள் குறிவைத்து சில நபர்களை அடித்திருக்கிறார். அப்படின்னா இஸ்ரேல் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தின பிறகும் ஈரான் அமைதியாக இருக்காங்களே, ரிவெஞ்சுக்கான அந்த கொடி ஏற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக எங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறது இருக்கும், அது ஒரு நேரடி அட்டாக்காக தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அந்த அட்டாக்கை சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஈரான் சொல்லியிருந்தாங்க. ஈரான் நாட்டுக்குள்ளேயே வச்சு ஹமாஸினுடைய தலைவரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஈரானுக்கு அது ஒரு பெரிய அவப்பெயர் கூட. ஈரானை நம்ப மறுக்கக்கூடிய நாடுகள், ஈரானை நம்ப மறுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு எதிரான ஒரு குரூப் தனியாக கிளம்பிட்டு இருக்கு. இப்போ ஈரான் இதை சமாளிச்சே ஆக வேண்டும். ஈரான் உண்மையா நான் உங்க கூட தான் இருக்கேன், இது எனக்கு தெரியாமல் நடந்த தாக்குதல் தான், இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டதற்கு 2 நாடுகள் தான் பொறுப்பு, ஒன்று இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு பேக்கப்பாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, அவங்களுக்கு எதிரான தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி செய்து காண்பிக்க வேண்டிய தருணத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஈரான். அப்போ ஈரானுடைய அயத்தலா அவர்கள் சொல்லியிருக்காங்க, இவருடைய ரத்தம் எதுவுமே வீணாகாது, அந்த இரத்தத்தை நாங்கள் மறுபடியும் எங்களுடைய சுதந்திர வேட்கையாக, பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர வேட்கையாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ இப்போ ஈரான் என்ன செய்ய போகிறாங்க? அணு ஆயுதம் வரை இறங்கி போவாங்களா? போன முறை ஈரான்லேருந்து கொஞ்சம் ட்ரோன்ஸ் பறந்த மாதிரி மறுபடியும் ட்ரோன் மட்டும்தான் தாக்குதலாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், ஹூத்திலிருந்து ஹிஸ்புல்லா, ஹமாஸ் எல்லாருமே அடுத்தடுத்த தாக்குதல் ரொம்ப சிவியராக இருக்க போகுது, எங்களுடைய தலைவருடைய இறுதி அஞ்சலி முடிந்த பிறகு எங்களுடைய தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்கிற எச்சரிக்கை கொடுத்த நேரத்தில் தான் பென்டகன் அஃபிஷியல்ஸ் அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. 72 மணி நேரம் ரொம்ப குரூஷியல். சொல்கிற மாதிரி ஆமாம். ஏன்னா அவங்க சொன்னாங்க, இந்த இஸ்மாயில் ஹனியா அவர்களை நாங்கள் புதைத்த அந்த கொஞ்சம் நேரத்திலே எங்களுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரைடே அவர் மண்ணில் புதைக்கப்படுகிறார் என்றால் இன்னும் கரெக்டாக 24 மணி நேரத்தில் சடங்குகள் எல்லாம் முடிஞ்சிடும். எப்படி ஈரானுடைய ஒரு பிரசிடெண்ட் இறந்து போனார், அவருக்கு எந்த மாதிரியான மரியாதை கொடுக்கப்பட்டதோ அதே மரியாதையுடன் தான் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் அவருக்கான இறுதிச் சடங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, அப்படின்னா அந்த இஸ்மாயில் ஹனியா அவர்களை கொண்டுட்டாங்க, பெய்ரூட்ல பெரிய ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்க, இப்போ ஹமாஸினுடைய மிலிட்ரி சீஃபையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இந்த இஸ்ரேல் சும்மா இருந்தாங்களா? இல்லை. அடுத்ததாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் தெரியும். நேற்று ஒரே நாளில் மட்டும் 35 காசாவினுடைய இடங்களை ஏர் ஸ்ட்ரைக் வைத்து அழித்திருக்கிறார்கள் இஸ்ரேல். ஒரே நாளில் 35 ஏர் ஸ்ட்ரைக். ஒவ்வொரு ஏர் ஸ்ட்ரைக் மற்றும் மிசைல் லான்ச்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே அந்த பகுதிகளை தரைமட்டமாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான். இஸ்ரேலினுடைய மிலிட்ரி அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை வச்சு இந்த மாதிரி 35 டார்கெட்டை நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸ் டெல் அஸ் சுல்தான் ஏரியாவில் காசாவினுடைய ராஃபா பக்கமும் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் ரவுண்டு கட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஹமாஸினுடைய ஸ்ட்ரக்சரை நாசப்படுத்தி அவங்களுடைய அந்த டனல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அழித்து இது தாண்டா நாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி செஞ்சு காண்பிச்சிருக்காங்க இஸ்ரேல். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க, லெபனன் பக்கமாக ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், இந்த பக்கமாக ஹூத்தியாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஏதாவது இஸ்ரேலுக்கு எதிராக செய்தார்களா என்று பார்த்தால் இல்லை. ரொம்ப மௌனமாக என்ன அடித்தாலும் சரி நாங்கள் வாங்கிக்கிடுவோம், எங்களுக்கு இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, ஆனால் நாங்கள் சொல்லுவோம் திருப்பி அடிப்போம்னு சொல்லுவோம், எப்போது எப்படி அப்படிங்கிறத சொல்ல மாட்டோங்கிற மாதிரி அமைதியாக அரபுலக நாடுகள் இதை வேடிக்கை மட்டும் பார்க்கிறார்கள். அமெரிக்க அதிபர் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் மற்றும் இந்த பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனை பீக்குக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. பைடன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் யுத்தம் தொடரும், ட்ரம்ப் அவர்கள் வந்தால் ஒருவேளை இது சமாதானமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறனாலேயோ என்னவோ யுத்தம் பெரிதாக மாறி வருகிறது. நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராகவே மிகப்பெரிய அளவில் கலகங்களும் குரல்களும் அங்கே ஒலிக்க தொடங்கியிருக்கின்றன. 111 ஹாஸ்டேஜஸ், அதில் 36 ஹாஸ்டேஜஸ் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகும் ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணாமல் நெத்தன்யாகு அவர்களுக்கு தேவை ஒரு யுத்தம் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். என்ன நடந்தாலும் சரி, நெத்தன்யாகு அவர்களுடைய பொலிட்டிக்கல் அந்த லைஃபுக்கு இப்போ நடக்கக்கூடிய யுத்தம் பெரிதாக மாறினால் மட்டும்தான் சாத்தியப்படும், அவர் அடுத்தபடியாக அந்த அரசியலே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னாடி வெஞ்சன்ஸ் இருக்குது, ஈகோ இருக்குது, வரலாற்று முக்கியமான சண்டைகள் இருக்கின்றன, பொலிட்டிக்ஸ் இருக்குது. அதை விட கூடுதலாக ஒரு நாட்டினுடைய அழிவு, இன்னொரு நாட்டினுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை உள்ளடக்கியது தான் இஸ்ரேல் ஹமாஸ் இந்த யுத்தம். இந்த யுத்தத்தில் அடுத்தடுத்த திருப்பங்கள் நடக்கலாம். இன்னும் 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரை மிகப்பெரிய அளவில் பல ஊடகங்களும் அந்த மாதிரி குண்டு வெடிக்க போகுது, இப்படிலாம் வெடிக்க போகிறாங்க, இந்த மாதிரி பிளான்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பல அப்டேட்டை தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எந்த அப்டேட் இருந்தாலும் அது தமிழ் பொக்ஷத்தில் உங்களை வந்து அடைந்துவிடும். ஸோ எகெயின் சொல்கிறேன், ஒவ்வொரு வீட்டில் உங்கள் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு சயின்ஸில் இன்னும் கொஞ்சம் நாட்டம் செலுத்தப்பட வேண்டும். ஒரு தாவரத்தினுடைய ஸ்டெம் எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இது வழியாக பார்க்கலாம், இல்லாட்டி உங்கள் பிளட் எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், மைக்ரோஸ்கோப் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலான்னு சொல்லி உங்களுடைய குழந்தைகளுக்கு 299 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டிஐ ஸ்டெம் கிட்டு தான் இது. இந்த சிறுஸ்கோப், குட்டி மைக்ரோஸ்கோப் உங்கள் வீட்டுக்கும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பல்காக வேணும் அப்படிங்கிறவங்க அதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு பல்க் ஆர்டர் கொடுக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.